படத்தில் ஒரு ஆக்ஷன் படத்தை ரெஃபரன்ஸாக எல்லா லாங்குவேஜிலும் பார்க்குறதுன்னா தியேட்டர் ஃபைட்ஸ். ஆமாம், அந்த படம் பார்த்துட்டு இங்கே பெரிய பெரிய இயக்குனர்கள் தமிழில் என்னை ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் யார்கிட்ட வாய்ப்பு போய் நின்னனோ, யார்கிட்ட போய் பேசணும், கிடைக்காம வேங்கணும், அந்த பெரிய பெரிய டேரக்டர்லாம் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு நினைக்கும்போது சார், வீட்டுக்கு வரும்போது சார் அந்த ஃபேமிலியோட அந்த பாண்ட் எப்படி சார் இருக்கும்? ஒரு தலைக்கு மேலே அந்த ஃப்ளோர் லெவலில் அந்த ஃபயர் எரிஞ்சிச்சு. முதல் தரமாக பண்ணுறாரு அவர். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் மனைவிக்கு பிறக்க போகிற தான் குழந்தை உயிரோடு வரணுன்றதுக்காக ஒரு பெண் கலைஞர் அவ்வளோ ஃபயர் பண்ணார். இதுதான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்ற ஒரே ஒரு குறை தான். கவர்மெண்ட் மூலமாக ஒரு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி ஒரு பெண் கலைஞர்களுக்கு எல்லாம் சினிமாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உழைக்கிறாங்க, யாரையும் நம்ம குறைச்சி இட போட முடியாது, எல்லாம் உழைக்கிறாங்க. இன்னும் அவங்களாம் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, நாங்கள் ரத்தம் சிந்தி உழைக்கிறோம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஏன்னா நாங்கள் எல்லாம் உண்மையிலே கடவுள் இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு தெய்வம் எங்களை காப்பாற்றுதுன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அது கடவுளாக நினச்சி நாங்கள் என்னோட குருநாதர் நினச்சி தான் நாங்கள் கும்பிடுவோம். ஆனால் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய முயற்சியாக நாங்கள் எடுத்தோம். இது வரைக்கும் யாரும் தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு முயற்சியாக நாங்கள் எடுத்தோம். அது ஒரு நல்ல படம் தான். உண்மையிலே அதில் எவ்வளோ பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. நெகட்டிவே சொல்லி அந்த படத்தை பண்ணிட்டாங்க. எந்தோ லாங்குவேஜ் படத்தை மாற்றம் விட்டு மல்லிகைன்னு யாரையோ புகழ்கிற நீங்கள், நம்ம ஊரில் ஒரு சின்ன தவறு இருந்தால் மன்னிச்சுட்டு அந்த படத்தை பேசியிருக்கலாம், கொண்டாடலாம், ஒரு முறை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு முயற்சின்னு சொல்லியிருக்கலாம், தமிழ் சினிமாவின் ஒரு வளர்ச்சி முயற்சின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறது தான் சினிமா வரலாறுன்றது. அவர் ஒரு படம்லாம் எடுத்தார். அந்த படத்துலலாம் நீங்கள் ஒரு திறமையை காட்டிருக்கலாமே. எங்கள் உழைப்பை நீங்கள் கிண்டல் பண்ணி தான் நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க சோறை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ எங்களை பாராட்டணும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைண்ட் டாக்கீஸ் வித் மீ. நான் உங்கள் ரஃபீக். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் சம்திங் ரொம்பவே ஸ்பெஷலானவர், அண்டர்ரேட்டட் ஹீரோ ஆஃப் மெனி ஆக்ஷன் சீக்வன்சஸ், 10 கொரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் சார் கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். நீங்கள் இங்கே ஆல்ரெடி சென்னை 28 கோலிஸோட உள்பட பல திரைப்படங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க. 100க்கும் மேலே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மலையாளத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான ரீச் அதிகமாச்சு. இப்போ இங்கே மறுபடியும் படங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உங்களை ஒரு மலையாள ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். உங்களுடைய அந்த தமிழ் டு மலையாளம் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஒரு 148 படங்கள் தமிழில் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு முதல் படம் ஆணைன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் படம். செல்வா சார் தான் என்ன இயக்குனர். அவர் தான் என்னை முதல்ல ஸ்டென்ட் இயக்குனர் ஆக்குனார். அதுக்கு முன்னாடி ஸ்டென்ட் கலைஞராக ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் நிறைய படங்கள் உதவியாளராக இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட தளபதி தினேஷ் மாஸ்டர் தான். இந்த அளவுக்கு நான் இருக்க காரணம் அவர் மாஸ்டர் தளபதி தினேஷ் மாஸ்டர் தான். கூட பிறந்த தம்பியாக இருந்துட்டு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பெரிய பெரிய நடிகர்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணுன்றதை எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். சுந்தர் சி சார்கிட்ட இருக்கட்டும், நிறைய நடிகர்கள்ட்ட என்ன டேரக்டர்கிட்ட என்னோட அறிமுகப்படுத்தி என்னை கூடயே ஒரு தம்பி மாதிரி வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்படி காலத்தில் அப்படியே இருந்து நாங்கள் ஒரு மாஸ்டர் ஆணைன்ற படத்தில் அதே தளபதி தினேஷ் மாஸ்டரோட டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு செல்வா சார் என்ன மாஸ்டர் ஆகிறேன்னு கேட்டார். சார் ஓகே சார், நீங்கள் சொன்ன ஆகிறேன்னு சொன்னேன். நான் ஒரு படத்துக்கு ஆக முடியாது சார், ஒரு 3 படம் வாய்ப்பு கிடைச்சா தான் நம்ம யூனியனில் ஸ்டென்ட் இயக்குனராகவே பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்டில் தான். உடனே ஒரு 3 படம் அக்ரிமெண்ட் எனக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் ஆணை, 2வது நெஞ்சில் ஜில் ஜில்னு சொல்லிட்டு நவதீப் படம் ஒன்று, 3வது நான் அவன் இல்லை. 3 படம் ஒரே நேரத்தில் சைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் சென்னை 28 மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தாக, கோலிசோடா 1, 2 கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸாகி 140 படங்கள் பண்ணியிருக்கேன் தமிழில். அப்போ எனக்கு அந்தளவுக்கு நான் பெருசாக இங்கே பேசப்படாமல் இருந்தேன். கோலிசோடான்னு ஒரு படம் பண்ணால் கூட சில டேரக்டருங்களாம் என்ன சொன்னாங்க, சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பேசினாங்க. ஸோ அடுத்த கேட்டகரிக்காக வர முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் வாழ்க்கையில் நான் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு கோலிசோடா 2ன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே செம்பன் வினோத்னு ஒரு நடிகர் எங்ககிட்ட வில்லனாக பண்ணார். ஸோ அங்கே அவர் ப்ரொடியூசர், ரைட்டர் அண்டு மலையாளத்தில் இருந்தார். ஸோ அவர் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு, மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அதே மாதிரி டைரக்ஷனில் ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டோரி என்ன இருக்கோ அந்த ஸ்டோரியில் அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் அதை அப்படியே கதையாக சொல்கிறீங்க உங்கள் ஆக்ஷன்லன்னு அவர் சொன்னபோது விஜயமில்டன் சொன்னார். ஆமாம், இதுதான் அவரோட ஸ்பெஷல் அப்படின்னாரு. ஸோ நான் ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறேன், பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு முதல்ல சுவாதந்திர மரத்தராத்தின்னு ஒரு படத்தை கூப்பிட்டு போனார். ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கப்புறம் கிரீஷ் கங்காதரன் கேமராமேன் உடனே அமல் நீராத்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னோன்னே வரதன் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். படமே சாதாரணமாக அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் 30 நிமிஷம் பேசப்பட்ட ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ மலையாளத்தில் ஓவர் நைட்டில் நான் ஒரு பெரிய
பட வேண்டிய ஸ்டென்ட் டைரக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஹிட் படங்களாக பண்ணேன். அங்கே ஐயப்பனும் கோஷின்ற படம் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன். ஜல்லிக்கட்டுன்னு ஆஸ்கார் போன ஒரு படம், அதில் ஒரு பெரிய பிரமிப்பான ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் வச்சு பண்ணேன். ஸோ எல்லா படமும் எனக்கு அங்கே ஒரு கரெக்டான ஒரு ஒரு அமைஞ்சது. அதே மாதிரி அந்த அமைஞ்சதை நான் கரெக்டாக யூஸ்லெஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்மத்தை நான் தக்க வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே இருக்கும்போது டொயினோ படம் வந்து நம்ம தள்ளுமாலாக்கு முன்னாடி நான் மின்னல் முரளின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதில் எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பாண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் கல்கின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மின்னல் முரளி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தள்ளுமாலா தான் என்னோடய பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம் மலையாளத்தில். இன்றைக்கும் ஒரு மலையாள படத்தில் ஒரு ஆக்ஷன் படத்தை ரெஃபரன்ஸாக எல்லா லாங்குவேஜிலும் பார்க்குறதுன்னா தேட்டர் ஃபைட்ஸ். ஆமாம், அந்த ஃபைட்டை எல்லா தேட்டர் ஃபைட்ஸுக்கும் எல்லாம் ரெஃபரன்ஸாக பார்ப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு இங்கே பெரிய பெரிய இயக்குநர்கள் தமிழில் என்னை ஃபோன் பண்ணி பேசுனாங்க. நான் யார்கிட்ட வாய்ப்பு போய் நின்னனோ, யார்கிட்ட போய் பேசணும், கிடைக்காம வேங்கணும், அந்த பெரிய பெரிய டேரக்டர்லாம் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி இது சாத்தியம், எப்படி எடுத்தீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்ட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பதில் சொன்னேன். நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அங்கே இருக்க ஒரு டேரக்டர் எனக்கு, அங்கே இருக்க டெக்னீஷியன் எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பயிற்சியாக எடுத்து நாங்கள் அது ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து அந்த ஆக்ஷன் பண்ணோம். அது இந்தியா அளவுக்கு பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது தான் அனிமல் படம் வந்து ஒரு 5 ஸ்டெண்ட் இயக்குனராக அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த டேரக்டரை சந்திப்பாங்க. அவருக்கு ஆக்ஷன் டேரக்டர் இது வரைக்கும் படம் பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி எல்லாமே கதை ஓரியன்டாக அவர் வச்சுருக்காரு. ஆக்ஷனாக ஒரு படம் பண்ணல. அனிமலில் ஒரு ஆக்ஷன் இருக்கிறதால அவருக்கும் தனக்கான ஆக்ஷன் படத்துக்கான மாஸ்டர் யாருன்னு அவர் செலக்ட் பண்ண முடியாமையே ஒரு 4-5 டேரக்டர்கிட்ட ஆக்ஷன் டேரக்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். அவருக்கு இன்னும் செட் ஆகலை. அப்போ அவரோட உதவி இயக்குனர் ஒருத்தர் வந்து தள்ளுமாலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பாருங்கள், நீங்கள் நினைக்கிற ஒரு ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டர் இங்கே இருக்கார், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். அந்த படம் பார்த்து இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் கங்குவா வந்து கோவாவில் ஷூட்டில் இருந்தோம். உடனே ஃபோன் பண்ணி மாஸ்டர் இந்த மாதிரி டி சீரியஸ்லேருந்து பேசுகிறோம், சந்தீப் மங்கா அவங்கள மீட் பண்ணுவோன்னாரு. நான் இது மாதிரி இருக்கேன் என்னன்னு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டீம் அப்படியே ஒரு 6 பேர் கோவாவுக்கு வந்தாங்க. கோவா வந்து என்னை மீட் பண்ணாங்க. அந்த படம் அனிமல்னு பார்த்துருப்பீங்க. அந்த படம் மிகப்பெரிய பேசப்பட்டது. பாம்பேயில் வந்து இன்றைக்கும் அனிமல்னால் ஒரு பெரிய முத்திரை மாதிரி, ஸ்டாம்ப் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அந்த படம் பார்த்துட்டு இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ராம் சரண் சார் படமாக இருக்கட்டும், நம்ம நாக சைத்தன்யா படங்களாக இருக்கட்டும், அவரோட பிரதர் படமாக இருக்கட்டும், நிறைய அங்கே புதுமுக ஹீரோக்களும் பெரிய ஹீரோக்கள் படங்களும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து எல்லாம் என்னோடய உண்மை உழைப்புன்னு வாங்க இல்லையா, அந்த உழைப்பு வந்து 2005 மாஸ்டர் ஆனேன். 2017 வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் வாழ்க்கப்பட்டு 2017க்கு மேலே தான் ஒரு மலையாள வாய்ப்பு கிடைக்குது. அங்கேருந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்துருக்கேன். சூப்பர் சார், உங்களுடைய ஜேர்னியவே அப்படி ரொம்ப அழகாக கோர்வையாக சொன்னீங்க. அதில் நிறைய படங்கள் மென்ஷன் பண்ணிங்க. இது ஒவ்வொரு படத்தை பற்றியுமே டீட்டெயிலாக பேசணும், நம்ம அடுத்து பேசலாம். பட் எங்கே நிராகரிக்கப்பட்டமோ அங்கே நம்மளை நிராகரிக்கவே முடியாத மாதிரி வந்து நிற்கிறது தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசும்போது ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் எவ்வளவோ பண்ணேன், யாரும் ரெகக்னைஸே பண்ணல அப்படின்னு சொல்லி. அதே இடத்துல உங்கள் வேலையை பார்த்துட்டு பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் கால் பண்ணி கூப்பிடும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? நம்ம உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய தொழிலை நான் லவ் பண்ணேன். மெயினாக அதுதான். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ, அது 5 ரூபாய்க்கு வேலை செய்கிறோமோ, 50 ரூபாய்க்கு வேலை செய்கிறோமோ இல்லாமல், அந்த 5 ரூபாய்க்கு கரெக்டாக வேலை செய்யணும், 50 ரூபாய்க்கு வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு தொழிலையும் என்னோடய ஆக்ஷன் ஒரு படத்துக்கும் நான் உழைச்சேன். எதுலேயுமே கம்மி சம்பளத்துக்குன்னு ஒரு உழைக்க மாட்டேன், பெரிய சம்பளத்துக்குன்னு உழைக்க மாட்டேன். அந்த கதைக்கு என்னவோ, அந்த டைரக்டருக்கு என்னவோ, அந்த ப்ரொடியூசருக்கு என்ன லாபம் பண்ணி கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன இது பண்ணி கொடுக்கணுமோ, அந்த ஹீரோக்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணி கொடுக்கணுமோ, அப்படி தான் எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிரெடிட் தான் எனக்கு சுற்றி எனக்கு கடைசியாக வந்து இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். பொதுவாக வந்து ஒரு வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப சின்சியராக பார்க்குறது வந்து உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உண்மையாகவே ரொம்ப ஆப்டாக இருக்கிறது உங்களுடைய தொழிலுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க. இது உள்ளே வரும்போது உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, மனதளவுலையும் உடம்பளவுலையும்? இல்லை, நாங்கள் வந்து 3 ஜென்ரேஷனாக நாங்கள் ஒரு ஸ்டென்ட் இயக்குனராக நாங்கள் இருக்கோம். எங்கள் தாத்தா வந்து ஸ்டென்ட் சோமுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கே குருநாதர். சூப்பர் சார். ஸோ எம்ஜிஆர் கூட பல ஸ்டென்ட் இயக்குனர்கள் இப்போ பணிபுரிஞ்சாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டென்ட் சோமு தான் அவருக்கே குருநாதர். அதனால தான் இன்றைக்கும் எம்ஜிஆர் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் ஆன முதல்ல 1977லேயே முதல்ல மாலை முரசு பேப்பரில் ஸ்டென்ட்டுக்கு தந்தை ஸ்டென்ட் சோமுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவோட இருந்த புகைப்படத்தை பண்ணார். அந்த புகைப்படம் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீட்லேயும் வச்சுருக்கேன், எல்லோரும் அலுவலகத்தில் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஒரு மரியாதைக்காக இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டென்ட் யூனியில் யாருக்குமே கிடைக்காத ஒரு மரியாதை எம்ஜிஆர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் குடும்பத்துக்கு. அப்போ எங்கள் தாத்தாவுக்கு வந்து அந்த பெருமையை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு தெருவே எங்கள் பேரில், எங்கள் தாத்தா பேரில் எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி ஸ்டென்ட் சோமு குடும்பம்னா அந்த பெருமை வந்து எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த குடும்பத்தில் வரதால் அப்பாவும் ஒரு ஸ்டென்ட் இயக்குனராக வந்தார்.
எஸ்எஸ் கோபால் சொல்லிட்டு அவர் சில படங்கள் பண்ணார், பெருசாக ஷைனாக முடியல. அதுக்கப்புறம் அண்ணன் ஆக்ஷன் பிரகாஷ், அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்கு, அவர் நிறைய புகழ்பெற்ற படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர்கிட்ட இருந்து அப்படியே தளபதி தினேஷ் மாஸ்டர் இருந்து எனக்கும் ஒரு ஸ்டெண்ட் இயக்குனர் ஆகணும் ஆசை வந்ததால் நான் அதுக்கப்புறம் ஸ்டெண்ட் இயக்குனர் ஆகி 3 ஜென்ரேஷனாக இன்றைக்கி படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த 4வது ஜென்ரேஷனாக எங்கள் அண்ணன் பையனும் சந்தோஷ் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், இப்போ அவரும் மாஸ்டர் ஆகிருக்காரு. ஸோ இப்படி தான் எங்கள் சினிமா கலை போயிட்டுருக்கு. எங்களுக்கு கஷ்டம் தெரியும், இந்த தொழில் கஷ்டம் தெரியும். பட்டு மிலிட்ரியில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்பா மிலிட்ரியில் இருப்பார், பிள்ளை மிலிட்ரி இருப்பார், பேரனும் மிலிட்ரியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உயிருக்கு கொடுப்போம் நாட்டுக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் தொழிலில் நாங்கள் கஷ்டம் தெரியும். ஸோ இது ஒரு ஒரு ஆத்மாதான ஒரு ஒர்க்காக நாங்கள் நினச்சிக்கிட்டோம். இதில் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு சேவை மாதிரி. சினிமாவில் வந்து எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, இந்த வலியை தாங்கிட்டு நம்ம அவங்க கைத்தட்டும் போது அந்த வலியெல்லாம் மறந்துடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஸ்டெண்ட் நடிகராக ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நம்ம கீழே விழும்போது கை தட்டுவாங்க, ஹீரோ தான் அடிச்சிருப்பார், நம்ம கீழே விழும்போது கை தட்டுவாங்க, ஹீரோக்கு தான் கை தட்டுறாங்க. ஆனால் அந்த ஃபாலிங் விழும்போது நம்மளும் இந்த அடிக்கு நம்ம விழுந்துருக்கண்டான்னு சந்தோஷப்படுற காலம்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபைட் எடுக்கும் போது, நம்ம எடுக்கிற ஃபைட்டை பார்த்து கை தட்டும் போது, அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டெண்ட் கோஆர்டினேட்டராக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஐரானிக்லி சார், நான் அதை யோசிச்சு வச்சிருந்தேன், நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க. இந்த கம்பேரிசன் ஒரு சில பேருக்கு எக்ஸாஜரேஷனாக தெரியலாம். இப்போ ஒரு ராணுவ வீரர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு அப்படின்னா வீட்டில் எல்லாருமே அழுவாங்க, ஏன்னா போகிறாரு, அவர் வேலையா எப்போ திரும்ப வருவார் அப்படின்னு தெரியாதுன்னு. இது கிட்டத்தட்ட இங்கே ஸ்டண்ட் அந்த டீமில் இருக்கிறவங்களுக்குமே பொருந்தும். அப்படிங்கிறப்போ ஃபேமிலியோட அந்த எமோஷன் இருக்குல்ல சார், இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வென்ட் பண்ணுறீங்க, அங்கே சிலது நடக்கலாம் தப்பாக கூட எங்கேயாவது, அந்த தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு நினைக்கும்போது சார், வீட்டுக்கு வரும்போது சார் அந்த ஃபேமிலியோட அந்த பாண்ட் எப்படி சார் வரும்? இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம்தான், அது வார்த்தைகளால் சொல்ல இயலாது. ஏன்னா ஒரு வறுமைக்காக வேலை செய்கிறதுக்கும், ஒரு வறுமைக்கு வேலை செஞ்சால் கூட இந்த வேலை போதும்னு நினச்சி விட்டுறலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த யூனியனில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு, வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கில்டை வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலிங்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு ரத்தம் சிந்துறோன்றது எங்களுக்கு தான் தெரியும். அப்படி தான் அந்த குடும்பத்தை நாங்கள் நடத்துகிறோம். உதாரணத்துக்கு என்கிட்டே இந்த ரத்தீஷ்னு ஒரு ஸ்டெண்ட் கலைஞர் இருக்கார். தான் மனைவியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு, ஒரு பிரசவ வழியில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை, கையில் காசு இல்லை. அப்போ நான் உதவி இயக்குனராக அப்போ இருக்கிறேன். நம்ம ரஜினி சார் படம் சந்திரமுகியில் ஜோதிகா மேடம் ஃபயர் ஆகிற ஷாட் கிளைமேக்ஸில், அந்த ஷாட் வேறு ஒருத்தர் தான் பண்ணணும். நான் அவரை தான் ரெஃபர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தார். என்னப்பான்னா, அந்த மாதிரி பேமெண்ட் கட்டணுன்னு, அந்த ஃபயர் ஷாட் நான் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு. என்னப்பா ஃபயர் ஷாட் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு 15,000 இருந்தால் தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி, ஒன்று அந்த ஸ்டெண்ட் அடிக்கிறேன்னு, இல்லை நான் பண்ணல, இவர் பண்ணட்டும், அந்த 15,000 இவருக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த ஃபயர் ஷாட்டை நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு தலைக்கு மேலே அந்த ஃப்ளோர் லெவலில் அந்த ஃபயர் எரிஞ்சிச்சு. முதல் தரமாக பண்ணுறாரு அவர். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் மனைவிக்கு பிறக்க போகிற தான் குழந்தை உயிரோடு வரணுன்றதுக்காக ஒரு ஸ்டெண்ட் கலைஞர் அவ்வளோ ஃபயர் பண்ணார். இதுதான் எங்களுடைய ஸ்டெண்ட் கலைஞருடைய தியாகம். ஸோ தான் குடும்பத்துக்காக நான் எதையுமே நினைக்க மாட்டாங்க, தான் சுயநலம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க, தான் குடும்பத்துக்காக என்ன வேணால் ரிஸ்க் எடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற என்னோடய ஸ்டெண்ட் கலைஞர்கள். அந்த ஸ்டெண்ட் கலைஞர்களுடைய ஒர்க்கால் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெண்ட் இயக்குனராக நான் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப, அது நான் ஸ்டெண்ட் நடிகராக இருக்கும்போது அந்த வலி எனக்கு தெரியும், ஸ்டெண்ட் மாஸ்டராக இருக்கும்போது அந்த வலி எனக்கு தெரியும். ஸோ அது ரொம்ப வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலியாக இருக்குது. அது குடும்பத்துக்காக நாங்கள் ஏற்றுக்கு தான் ஆகணும். சூப்பர் சார். இந்தியன் 2 உள்பட பல திரைப்படங்களில் வந்து அந்த ஸ்டெண்ட் கலைஞர்கள் உயிரிழப்பு ஏற்படும் போது கேட்ட ஒரு மிகப்பெரிய குரல் என்ன அப்படின்னா, ஸ்டெண்ட் கலைஞர்களோட பாதுகாப்புல போதுமான கவனம் செலுத்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஸ்டெண்ட் நடிகராக, அந்த துணை நடிகராகவும் கலைஞராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ நீங்கவே ஒரு டைரக்டராகவும் இருக்கீங்கன்றப்போ நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் டீமில் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோம். அது ஒரு காலத்தில் நம்ம அப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். பட் இருந்தாலும் அது சில நேரத்தில் ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் எங்களுக்கு நடக்கும். அதனால் அது வந்து யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஒரு ஸ்டெண்ட் கலைஞரும் குறை சொல்ல முடியாது, ஒரு ஆக்ஷன் டைரக்டரையும் குறை சொல்ல முடியாது. அங்கே நடக்கிற ஒரு விபத்து தான் அது. அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி வந்து க்ரைன் விழுந்ததாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஸ்டெண்ட் கலைஞர் ஒருத்தர் விடுதலை படத்தில் மேலேருந்து கீழே விழுந்ததாக இருக்கட்டும், சர்தார் 2ல் ஒரு, ஆமாம், அது மாதிரி எல்லாமே ஒரு சர்தார் 2ல் மேலேருந்து விழுந்த ரோப் கட்டும் போது கட் ஆகிடுச்சு, விழுந்துட்டாங்க. ஸோ அது ஆக்சிடெண்ட் தான். நாங்கள் மேக்ஸிமம் 90% நாங்கள் இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருக்கோம். அதனால் இதாக இருக்கும். எங்களுக்கு ஒரே ஒரு குறை,
எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்ற ஒரே ஒரு குறை தான். கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி ஒரு சென் கலைஞர்களுக்கு எல்லாம் சினிமாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உழைக்கிறாங்க. யாரையும் நம்ம குறைச்சி இட போட முடியாது. எல்லாம் உழைக்கிறாங்க. இன்னும் அவங்களாம் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, நாங்கள் ரத்தம் சிந்தி உழைக்கிறோம். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் எங்களுடைய ஒர்க்கு அதிகம். அவங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் சென் கலைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து நாங்கள் இன்னும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு எங்கள் சென் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு இன்சூரன்ஸ்னு ஒரு மேட்ரு வராமையே இருக்குது. அது சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சார், இந்த கோரிக்கை எட்ட வேண்டியவங்களை போய் சீக்கிரமாக எட்டு கண்டிப்பா. கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். புதுப்பேட்டை படத்தில் ஒரு டயலாக் வரும்ல சார், என்ன ஆனாலும் கண்ணில் பயம் மட்டும் காமிச்சிடாதுன்ட்டு. ஸ்டன் கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பயம் அப்படின்ற விஷயம் சுத்தமாக இருக்கவே கூடாது அப்படின்றத உங்களை ஆட்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது பயந்துருக்கீங்களா சார்? பயம் இருக்கும். அதாவது நான் வந்து முற்றுகைன்னு ஒரு படம் தமிழில் எடுத்தாங்க. அப்போ ஒரு 80 அடி கட் அவுட்டில் ராஜாஜி ஹாலில் ஒரு ஷாட். அது நான் நிறைய பைக் ஜம்ப் பண்ணியிருக்கேன் மாஸ்டர்கிட்ட. வந்து நிறைய எல்லாமே பயம் இல்லாமல் எல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் அந்த இருக்கும். இந்த ஷாட் முடிஞ்சு கீழே வந்து இறங்கி மற்றவங்களாம் கிளாப்ஸ் தட்டுற வரைக்கும் எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் எங்களுக்கு ஒரு சின்ன கண்ணாடி உடைச்சா கூட எங்கள் உடம்புலேருந்து பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும். ஏன்னா அந்த ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ஷாட் ரெடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைட்டிங் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம்னுவாங்க. எப்படா அந்த கண்ணாடி உடச்சிட்டு கீழே டேபிள் உடச்சிட்டு கீழே இறங்கலாம்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம்னுவாங்க. அப்போ ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும் அந்த ஷாட் முடிகிற வரைக்கும். அப்போ அந்த நேரத்துலலாம் நான் வந்து என்னுடைய ஸ்டென்னாத குருவை பார்ப்பேன். அவர் வந்து சாமி கும்பிடுவார். நாங்கள் இப்போல்லாம் வந்து இந்த பழம் சுற்றுவோம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஏன்னா நாங்கள் எல்லாம் உண்மையிலே கடவுள் இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு 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 தெய்வம் எங்களை காப்பாற்றுதுன்னு நாங்கள் ஒரு நினச்சிருக்கோம். அது கடவுளாக நினச்சி நாங்கள் என்னோட குருநாதரை நினச்சி தான் நாங்கள் கும்பிடுவோம். ஸோ அவர் எங்களுக்கு ரோல் கேமரா சொல்கிறதுக்கு முன்னாடியே ரெடியான்னு கேட்டு சாமி கும்பிடுவார். அந்த சாமி கும்பிட்றத வைக்கும் போதே எங்களுக்கு பல இருக்கிற ப்ரெஷர்லாம் கம்மியாகிடும். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ கண்ணாடி ஒழியும் மேலேருந்து உழம்போது எதுவுமே பண்ணும்போது அப்போ 80 அடி கட் அவுட்டில் இருக்கும்போது நான் பீச்சு பக்கத்தில் ராஜாஜால் மேலே ஏறி நிற்கும் போது ஒரு சவுண்டு, பீச் சவுண்டு எனக்கு கேட்குது. 80 அடி கட் அவுட்லேருந்து நிற்க பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹைட் அதிகம், சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப. அப்போ அட்டை பாக்ஸ் வச்சு தான், இப்போ ஏர் பெட்டெல்லாம் அப்போ கிடையாது, அட்டை பாக்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த தருணம் ரொம்ப பயந்த தருணம் தான் எனக்கு. ஏன்னா அப்போ தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஸோ அந்த ஷார்ட் முடிச்சுட்டு போய் நிச்சயதார்த்தம் அட்டன் பண்ண ஒரு 3 நாளில். ஸோ அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு போய் கீழே விழுந்து எந்திரிப்பனா அப்படின்ற ஒரு தருணம் கூட இருந்திருக்கு. அது மாதிரி இன்றைக்கி இருக்க எல்லா ஸ்டென் கலைஞருக்கும் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. கஷ்டப்படாமல் யாருமே இன்றைக்கி ஒரு ஸ்டென் கலைஞராக இருந்து ஸ்டென் மாஸ்டர் யாரும் ஆக முடியாது. ஒரு பெரிய ஸ்டென் கலைஞராக இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அந்த கஷ்டம் இருக்குது. என்ன தான் ஸ்கில்டாக இருந்தால் கூட ஏன்னா ஸ்கில்டாக இருந்த பெரிய ஸ்டென் நடிகர்லாம் இறந்துருக்காங்க. அவங்கள மீறி ஒரு சின்ன விபத்து நடந்துடும். ஸோ அதை வந்து காப்பாற்ற முடியாது. கடவுள் நம்மளுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் தான் பண்ணுவோம் நாங்கள். ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தேட்டரில் கொண்டாடுறதெல்லாம் தாண்டி சார், இப்போ ஸ்பாட்டில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே அங்கே கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷன், அப்ரிசியேஷன் இருக்குல்ல சார், உங்களுக்கு அப்படி கிடைச்ச ஸ்பாட்டில் ரெகக்னிஷன் எதுனா இது சொல்லுவீங்க? இல்லை, ஸ்டண்ட் இயக்குனர் நடிகராக நிறையா கிடச்சிருக்கு. ஒரு பைக் ஜம்ப் பண்ணி முடிச்சோன்னே எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கை கொடுப்பாங்க, நல்லா சூப்பராக பண்ணிங்கன்னுவாங்க. ஒரு மேலேருந்து ஃபாலோயிங்ஸ்லாம் நிறைய பண்ணுவேன். நான் நிறைய டூப்ஸ் போட்டு தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னோடய ஹைட்டுக்காக பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் தெரிஞ்ச வேலையை நான் கரெக்டாக என்னோடய வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கை கொடுத்து பாராட்டுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகரும், இன்றைக்கி விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் இருக்கும், சூர்யா சாராக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டர் ஷாட் முடிஞ்சோன்னே உடனே போய் தூக்கி அவங்க தான் நிற்க வச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபைட்டர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க மேலே ஒரு பற்றாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, முதல்ல சேஃப்டி ஃபஸ்ட், சேஃப்டி. அஜித் சார்லாம் ஒரு ஃபைட்டர் ஒரு ஃபாலிங் பண்ணுறாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பேடிங் போட்டாரான்னு பார்ப்பார். அவர் நடிகர்களே பேடிங் போட சொல்லுவார். நடிகர் பேடிங் போட்டாங்களா மாஸ்டர்னு? இல்லை சார், ஒரு சின்ன தான். இல்லை மாஸ்டர் போட சொல்லுங்கள் அண்ணூர். அவர் போட்டால் தான் அந்த கிக் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதே மாதிரி ஸ்டென் நடிகரும் எல்லா பேடிங்கும் அவர் செக் பண்ணுவார். காலில் போட்டியா, அது கண்ணாடி உடைக்கிறாங்க, முதுகில் போட்டியா, என்ன பேடு போட்டிருக்கு, என்ன மாதிரி பேடு யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் போட்டு அதுக்கு அந்த ஷாட் முடிஞ்சோன்னு முதல்ல கட்டுன்னு சொல்கிறவங்க முதல்ல போய் தூக்கு. எங்களெல்லாம் பார்க்க மாட்டார், அந்த ஃபைட்டரை போய் பிக்கப் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. எல்லா நடிகரும் இன்றைக்கி அப்படி தான். ஒரு ஃபைட்டர் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க எல்லாருமே. சகா தோழன் மாதிரி தூக்குவாங்க. தூக்கிட்டு ஒன்றும் ஆகலைன்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் மானிட்டரில் வந்து ஷாட் ஓகேவான்னு எங்களை கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லா நடிகரும் எங்களோட ஸ்டென் கலைஞர் மேலே பாசமாக இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டில் உங்களுடைய ஃப்ளைட் சீக்வன்சஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சார் உங்களை கண்டிப்பாங்களா, இவ்வளோலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏதாவது ஆகிடப்போது அந்த மாதிரி? இல்லை, அப்படி ஒன்றும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த 80 அடி கட் அவுட்லேருந்து வாய் கிழிஞ்சி ஒரு 18 தையல் வந்துருச்சு இல்லையா? அதுக்கு அப்போ நான் வந்து மேரேஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் விழுந்த அடிபட்டுருச்சு. ஆமாம்மா, அதுதான் சொல்ல வந்தேன். அது கீழே வந்து அது விபத்து நடந்துச்சு.
ஒரு 18 தையல் கிழிஞ்சிருச்சு, உதடே கிழிஞ்சு போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஃபாலிங் பண்ணுறதுனாலே எனக்கு ரொம்ப கடினமாக ஒரு 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 சின்ன இதாகிடுச்சு எனக்கு. ஷிவரிங் ஆமாம், இருக்கும். அந்த ஒரு 80 அடியிலேருந்து ஒரு அந்த ஷிவரிங் பார்த்ததுலேருந்து ஒரு ஹைட் ஃபாலிங் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்தாச்சுன்னுச்சிங்க. அப்புறம் மாதிரி அதே மாதிரி ஸ்டென் கலைஞர் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்துருக்காங்க நிறைய ஆக்ஷன். இது நான் தான் செய்வேன்னு சொல்லுவேன். அப்படியா, ஓகே, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் ரியாக்ஷன் இருக்குமே தவிர அவங்க பண்ணுவேன். கேட்பாங்க, இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே, இந்த வேலை வேணுமா, வேறு வேலை போகலாமான்னு. தெரிஞ்சால் போக மாட்டோமாம்மான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். எங்களுக்கு தெரிஞ்ச வேலை தானே, தெரிஞ்ச வேலையில் ஒழுங்காக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வேலையிலேயே நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டோம். ஓகே சார், இப்போ உங்களுடைய படங்களை வரிசையாக பேசணும்னு நினைக்கிறேன். கோலி சோடா அடிக்கடி மென்ஷன் பண்ணீங்க. ஒரு சிலர் வந்து ஏதோ பசங்களை வச்சு தானே சண்டை போடாரு. என்ன கேட்டால் தமிழ் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் சார் அது. 4 பசங்க ஒருத்தர் அடிக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணுறது ஏதோ பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். 4 பசங்க அடிக்கணும், எங்கேருந்து யார் வருவாங்கன்னே தெரியாது. அது ஒரு மாதிரி ஒரு தீமில் செட்டப் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தன் கையை பிடிச்சா ஒருத்தன் அழகாக ஏறி தலையில் உட்காருவான், இன்னொருத்தன் கையை காலை பிடிப்பான். அது எப்படி சார், அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். இல்லை, அது முதல்ல அந்த படத்தை நாங்கள் வந்து முதல்ல பண்ணும்போதே விஜய் மில்டன் எங்களுக்கு நாங்கள் மார்க்கெட்டில் தான் டெய்லி டிஸ்கஸ் பண்ணி உட்காருவோம். வினோத் சார் அப்போ இருப்பார். அப்போ வினோத் சார் வந்து எல்லாரும் இருந்தார். எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோம். இந்த படத்தில் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஒரு இந்த ஃபைட் வந்து சின்ன பசங்களை வச்சு ஃபைட் எடுத்தால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கதையில் வந்து அடிக்கணுமா இருக்குது, அந்த அடிக்கிறது ரியாலிட்டியாக இருக்கணும், அவங்க அடித்தாங்கன்னு ஒத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ணணுன்னா சிங்கிள் ஷாட் ஃபைட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். சார், பாசிபிள் தான் சார், ஆனால் சின்ன பசங்களை வச்சு சிங்கிள் ஷாட் எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க்கு சார், நம்ம அதுக்கான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி கொடுத்தா நான் வந்து அதை எடுக்கிறேன் சார்னு. எத்தனை நாள் வேணும்னாரு. எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது தேவைப்படும் சார். சின்ன பசங்க அவங்கள வச்சு நான் கொடுக்கணும். இத்தனை கேரக்டர் இருக்குது, 13 கேரக்டருக்கு மேலே சம்திங் இருக்கும். இவ்வளோ கேரக்டர் இத்தனை ஃபைட்டர்ஸ் வச்சு பண்ணணுன்னா நம்மளுக்கு இந்த டைம் எடுக்கும் சார்னா உடனே அவர் அப்போ சின்ன பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய படம் தான் அது. ஆக்ஷனுக்காக, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆக்ஷன் நின்னா தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் உடனே என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுத்து ஃபஸ்ட்டு ரிகல்சர் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறது தான் என்னோடய முதல். அந்த ரிகல்சர் எடுத்து பண்ண பலன் தான் இன்றைக்கி நான் எல்லா ஆக்ஷனும் ரிகல்சர் எடுத்து ஒரு ப்ரொடியூசருக்கு ரொம்ப, அதாவது 20 நாள் எடுக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை ஒரு 10 நாள் எடுப்போம், 10 நாள் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை 5 நாள் எடுப்போம். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுறோம். அது எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது விஜய் மில்டன் தான். இப்படி ஒரு ஆக்ஷனை இப்படி ஒரு நம்ம ரிகல்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நான் சொன்னதை உடனே அவர் எனக்கு ஒத்துக்கிட்டார். ஸோ நாங்கள் அந்த பசங்களை முதல்ல உட்கார வச்சு, அவங்க ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டே பசங்கள்லாம், சின்ன பசங்க எல்லாருமே. அப்புறம் ஃபஸ்ட் டே எல்லோரும் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக விளாண்டு பசங்களோட 1 டே ஃபுல்லாக விளாண்டு அவங்க கூட கூலாகிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணான்னு கூப்பிட்டோம், அங்கிள் கூப்பிட ஆரம்பித்தான். அங்கிள்னோன்னா எல்லாம் ஜாலியாக மேலே ஏறி உட்காரது விளாட்றது அவ்வளோ ஃபன்னியாக ஆரம்பித்தோன்னா மறுநாள் வந்து டே உங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் எடுத்து வந்து ரோல் போட ஆரம்பித்தோம். இந்த குழந்தைங்களாம் அப்படி ஒரு கற்றுக் கொடுத்தது தான் அந்த ஆக்ஷன். எல்லாம் கற்று கொடுத்து பண்ணிவிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு ஷாட் வச்சுட்டோம். சிங்கிள் ஷாட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணும்போது அந்த ஏடிஎம் வந்து யாமினி ஓடி போயிட்டு அந்த ஷட்டரை இழுப்பாங்க. ஷட்டரை இழுக்கும் போது நின்றுச்சு ஷட்டர். ஸோ 1 மோர் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் எடுத்தது 8 minutes 20 seconds. ரெண்டாவது ஷாட்டு 8 minutes 20 seconds எடுத்த ஃபைட்டு தான் அந்த நீங்கள் பார்த்த கோலி சோடா ஃபைட்டு. ஸோ இந்த ஃபைட்டு எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் கீழே விழுந்துட்டோம். ஒரு 8 நிமிஷம் 20 செகண்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் டோட்டல் விழுந்துட்டோம். விழுந்தோன்னே பசங்கள்லாம் டயர்டாகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டு முடிஞ்சு அந்த ஃபைட்டை எடிட் பண்ணி போட்டு பார்த்தோன்னா எனக்கு பயங்கரம் பூஸ்ட் பம்ப் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லா இயக்குனருக்கும் டைரக்டர் போட்டு ஆரம்பித்தார். அப்போ எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, ஆனால் இந்த ஃபைட்டு வந்து 8 நிமிஷம் 20 செகண்ட் போர் அடிக்காது. ஆனால் போர் அடிச்சிருச்சுனால் யாருக்காவது என்னடா பசங்க இப்படி அடிக்கிறாங்களே இவ்வளோ இப்படி அப்படின்னு யாராவது நினச்சிட்டாங்களா இந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அப்படின்னு எங்கள் டைரக்டரை பயமுறுத்தினதில் அவர் என்ன பண்ணார், படத்தோட எடிட்டர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணார், ஒரு 3 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்தார். 3:30 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். அப்புறம் ட்ரிம் பண்ணி 3 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் ஒரு ஃபைட்டை. அந்த ஃபைட் பார்க்கும்போது நீங்கள் தேட்டரில் பார்த்த ஃபைட் அதுதான். நான் 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் எடுத்த ஃபைட்டை 3 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஃபைட்டு அப்படியே எந்த ஒரு மிஸ் ஆகாமல் அது சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அவ்வளோ அழகாக எடுத்து வந்து கொடுத்தாரு. இந்த ஃபைட்டை 8 நிமிஷம் ஃபைட்டை 3 நிமிஷமாக எடுத்து வந்து கொடுத்தாரு. சின்ன ஷார்ட் தூக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் எடுத்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வேகத்தை காட்டுச்சு. எல்லாருடைய வேகமும் அந்த மூஞ்சில் இருக்க எமோஷன்லாம் அந்த சிங்கிள் ஷாட்டில் அடுத்த ஷாட் முடிக்கணும், அந்த ஷாட் முடிக்கணும் எல்லாரும் வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா. அந்த எமோஷன் தான் அந்த ஃபைட்டை வந்து நுனி சீட்டில் உட்கார வச்சு முதல்ல நான் தேட்டரில் போய் மதுரையில் உட்காந்து பார்க்குறோம். எல்லாம் ஒரு ஊராக போகிறோம், மதுரையில் ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குறோம். பெண்கள் எந்திரிச்சு கை தட்டி ஏடிஎம் அடித்தோன்னா ஏடிஎம் ஓடி வந்து ஒருத்தர் மேலே உட்காந்து முடிய பிடிக்கும்போது பெண்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் எந்திரிச்சு கை தட்டுறது நான் முதல்ல அப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த தருணமே எனக்கு உண்மையிலே ஒரு ஆக்ஷன் டைரக்டராக நான்
திருப்தியாக ஆன தருணம் அந்த தருணம் தான். 18ல ரிலீஸ் ஆன மலையாள படம் வரதன், அதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இந்த கம்பேரிசன் நீங்க யோசிச்சீங்களா, யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அந்த படமும் கிட்டத்தட்ட விடாமுயற்சி மாதிரி இருக்கும் சார். ஆமாம். ஹீரோ வந்து பொறுமையாவே இருந்துட்டு இருப்பாரு, படம் ஒரு மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு ஹை பாயிண்ட் அந்த 20 நிமிஷத்துல மொத்த படமும் பிளாஸ்ட் ஆகும், ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதுலயும் முக்கியமா அவங்கலாம் கன்னு அது இதுன்னு தூக்கிட்டு வருவாங்க, இவர் வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கலா பொருள் வச்சு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டன் கொரியோகிராஃபி பத்தி சொல்லுங்க சார். அதுவும் வந்து ஒரு வேற ஒரு ஃபைட் மாஸ்டர் பண்ண வேண்டிய படம் தான். எனக்கு கிரீஷ் கங்காதரன் கேமராமேன் மூலமாக அந்த படம் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. எனக்கு ஒரு ஆப்ஷனை தான் கூப்பிட்டாங்க. ஒரு 2 டேஸில் வந்து பாருங்கள் அந்த ஃபைட்டு எடுத்துகிட்டு பார்க்கட்டும், நம்மளுக்கு செட் ஆகலாம், வேறு மாஸ்டர் மாற்றிக்கலாம் தான் என்னை வர வச்சாங்க. வந்து பார்த்தா அது வந்து 28 நாள் அந்த ஷெடியூலே பார்த்தீங்கன்னா 25 நாளில் படத்தை முடிக்கணும்னு வந்த ஷெடியூல் 28 நாள் அந்த ஆக்ஷன் ஒண்டி எடுத்தோம். 28 நாள் அந்த ஆக்ஷன் ஒண்டி எடுத்தோம். ஃபகத் ஃபாசில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறாரு. ஒரு ஆக்ஷன் பில்டப் நான் பண்ண அவங்களுக்கு பிடிச்சி போய் படத்தில் இப்படி ஒரு ஆக்ஷன் வேணும். ஏன்னா படமே அந்த 1/2 hour தான் படமே தூக்கி நிற்க வச்சுருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ கதையில் ரைட்டிங்கில் அது இருந்ததால் அந்த ஆக்ஷன் வந்து மிகப்பெரிய பேசப்படுறதா இருக்கணும்னு அமல் சார் எனக்கு சொன்னோன்னே அந்த ஃபைட்டுக்காக நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி டெய்லி காலைல ரிகல்சல் நைட் ஷூட் இப்படியே பண்ணி 28 நாள் அந்த எடுத்த ஃபைட் தான் நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியிலே திரும்பி பார்க்க வச்சுது. சுப்ரீம் சுந்தர்னா யாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய இடமே அங்கே கிடச்சி. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் எப்படி சார் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே வந்தீங்களா சார்? இங்கே அயன் பாக்ஸ் இருக்கும். இல்லை, அது வந்து டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணணுமா சார், இதுதான் கான்செப்ட்னு சொல்லணும்னா நான் வந்து ஒன்றா அவங்க சீன் எடுக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டே இருப்பேன். கேஸ் ஸ்டவ்வை பார்த்தேன், இப்போ மேட்சஸ் ஸ்டிக்கு பார்த்தோம், அந்த மாதிரி அந்த கண்ணாடி போட்டு அந்த இது நைட்டு இதை வச்சு பார்த்தோம். அப்புறம் உள்ள ஒரு கேஸு லீக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் செய்ய சொன்னேன். கன்ஸை டபுள் பார் கன்ஸு பண்ணது, அந்த பீங்கான் தட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க எல்லா பொருளையும் நம்ம பார்த்து, அந்த சேராக இருக்கட்டும், டைனிங் டேபிளில் காலை தள்ளி விட்டு கீழே விழுந்து சேரத்துக்கு அடிக்கிறதா இருக்குது, அந்த மாதிரி எல்லா பொருளையும் ரியாலிட்டியாக அந்த மலையாளத்தில் ரியாலிட்டி அதிகமாக விரும்புவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் உடனே வேணான்றாங்க. அது அவங்க வேணான்றாங்களோ இல்லையோ, ஒரு அங்கே இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இப்படி இப்படின்ட்டாங்கன்னா டேரக்டர் கேட்பார் இப்படி இருக்குன்னு, எங்களை கேட்க மாட்டார், ப்ரொடக்ஷன் பாய் கேட்பார் இப்படி இருக்கு இப்படின்ட்டாங்கன்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம், அடிப்பொலி அப்படின்னாங்கன்னா சூப்பர்னு அர்த்தம். அப்படிலாம் அந்த லாங்குவேஜ் அங்கே இருக்கும். அப்படியெல்லாம் அந்த டெக்னீஷியனை பார்த்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்தில் அவங்க எல்லாரும் அந்த படத்துக்காக உழைப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஆக்ஷன் தான் அது. அப்போ எல்லாரும் அந்த பொருளெல்லாம் பார்த்து பண்ண டேரக்டருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குமா இந்த ஒரு கிரியேட் பண்ணுங்க, அதை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பண்ணி தான் அந்த ஃபைட்டை நாங்கள் அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணேன். அடுத்ததான் சார், இதுவுமே நீங்கள் ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ண படங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படம் ஜல்லிக்கட்டு சார். ஏன்னா மற்ற திரைப்படங்கள்லாம் ஆட்கள் இருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, ஃபைட் அப்படி இருக்கும். இதில் ஒரு எரும மாடு தப்பிச்சிருச்சு, அதுவும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடுது. அந்த கிளைமேக்ஸ்லாம் இன்னும் மறக்க முடியல சார் எங்களால். அது எப்படி சார் கொரியோ பண்ணீங்க? ஸோ அந்த கதை சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு மாடு தான் ஹீரோ மாஸ்டர் படத்தில் அது தப்பிச்சு போயிடும், அதை தான் பிடிக்கிறது தான் நம்ம ஒரு படமாக இருக்கும், இதுதான் நாட்டுன்னு சொன்னோன்னா. மாடுன்னா ஒரு எருமை மாடு போத்துன்னு சொல்லுவாங்க. எருமை மாடுக்கு எப்படி இதுன்னு சார், நம்ம ஊரில் வந்து காளையை தான் நாங்கள் அடக்கோம், காளை தான் மிஸ் ஆகி போவோம். போத்து வந்து அவ்வளோ சாஃப்டான கேரக்டர் தானே சார். அது மாதிரி இல்லை மசங்க ஒரு நடந்த கதை. ஒரு ஊரில் ஒரு போத்து வந்து வெட்ட வந்த போத்து மிஸ் ஆகி போய் அந்த ஊர்லேயே பிடிக்க முடியாமல் போனாங்க. ஸோ அதுதான் நாட்டு. ஆனால் நாங்கள் வந்து மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் தான் அந்த படத்தோட கதையாக நான் கோர்வை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி போத்தை வச்சு நம்ம பண்ணணும்னு சொன்னோம். ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த போத்துக்கான விஷயங்கள்லாம் நாங்கள் ரெடி பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்தோம். அந்த போத்தை நம்ம குதிரை ட்ரைனர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வர வச்சு மாடுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம். ஆனால் அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு அது திரும்பி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது ஏன்னா குதிரை வந்து ட்ரைனிங் ஆகிடும், காளை மாடு ட்ரைனிங் ஆகிடும். இந்த எருமை மாடுன்ற அந்த மாட்டுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்க அந்த ட்ரைனருக்கு முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கேட்கலன்ற மாதிரி எங்ககிட்ட ஒரு ரிப்ளை பண்ணாங்க. அப்போ 2 மாடு வாங்க ஆரம்பித்தோம். ஒன்று சாஃப்ட் மாடு, ஒன்று ரஃப் மாடுன்னு 2 மாடு வாங்க ஆரம்பித்தாங்க. வாங்கி அதை ஒரு 3 மாதம் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வர்றது, இழுத்துட்டு ஓடுறது, அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆஸ்கார் வரைக்கும் அந்த படங்கள் போணுச்சு. அதில் மிகப்பெரிய சேலஞ்சிங் ஒர்க்காக எனக்கு கிளைமேக்ஸ் தான் அமைஞ்சுது. ஒரு 2000 க்ரௌட்ஸ்குள்ளே நடுவில் அந்த ஹீரோவை வச்சு நான் ஒரு பிரமிடு மாதிரி ஆகிடுவார், பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸில். அது பெரிய கட்டப்பனான ஒரு ஊரில் எடுக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸு. மிகப்பெரிய பேசப்பட்ட மலையாளத்தில் எனக்கு இன்னொரு அடுத்த ஒரு ஸ்டெப்பாக எனக்கு அமைஞ்ச படம்
அந்த படம். அடுத்ததாக உங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஐயப்பனும் கோஷியும் சார், 2 பேர், 2 பேருமே ஹீரோ. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம ஒரு சண்டை இருக்கணும் அப்படின்றப்ப, ஆனால் படம் நடுக எங்கேயுமே அந்த சண்டை சலிக்கவே சலிக்காது. அண்ட் இன்னொன்று, விஜய் மேனன் கொஞ்சம் லைட்டாக மேலே ஃபீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சண்டையை வடிவமைச்சிருப்பீங்க. தேசிய விருதே கொடுத்துட்டாங்க சார். அந்த சண்டை வடிவமைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இப்போ கோலி சோடா எல்லா படத்துக்கும் ஒரு இயக்குனர் தான் ஒரு சண்டை காட்சி வந்து வடிவமைச்சு மெருகேற்றுறாரு. அதுக்கு நாங்கள் உயிர் கொடுக்குறோம். அந்த உயிர் கொடுக்குற ஒரு விஷயம்தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த ஒரு நுனி சீட்டில் 2 பேரும் எப்போ அடிச்சுப்பாங்கன்னு ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அதே படம் தான் ஆக்ஷன். எனக்கு அமையிறது அப்படியா இல்லை அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கிறதால என்ன கூப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கதையோட ஒரு ஆக்ஷன் டைரக்டர் வேணும்னா சுப்ரீம் சுந்தர் அப்படின்ற மாதிரி மலையாளத்திலையும் ஆகிடுச்சு, இன்றைக்கி தமிழ்லையும் நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த படமும் எனக்கு அப்படி தான், ஒரு ஆக்ஷனில் வந்து கதைக்குள்ளே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அது வேறு அந்த கதையை விட்டு வெளியும் போகக்கூடாது, அப்படி ஒரு ஆக்ஷன் இருக்கும். முதல்ல திரும்பி கொடுத்தார் அந்த இயக்குனர், இன்றைக்கி இறந்துட்டார். ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச இயக்குனர் அவர். முதல்ல ஒரு பிஜி மேனன் இறங்கி ஒரு ஆளை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸு, அதான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நான் போய் பண்ணேன். அப்போ ஒரு பஸ்லேருந்து இறங்கி வருவார், வந்து வர வழியிலேயே அந்த செருப்பை கழட்டி விட்டு ஒரு கம்போஸ் பண்ணேன். சிங்கிள் ஷாட்டில் வேணும்னா சிங்கிள் ஷாட்டில் ஒரு கம்போஸ் பண்ணேன். ஹை லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும் வந்து திருப்பி ஹை லெவல் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கம்போஸ் பண்ணோம். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிருத்திவிராஜ் சார் படம் நான் பண்ணிட்டேன், பிரதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பிருத்திவிராஜ் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த ஃபைட்டு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ பிருத்திவிராஜுக்கும் அவருக்கு ஆக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜுக்குள்ளே பைக்கை நிறுத்திட்டு ஒரு வண்டி மேலே ஏறி எல்லாம் அடிச்சுப்பார். ஸோ ஒரு ஆக்ஷனும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக அந்த படத்தில் எனக்கு அமைஞ்சு இருந்தது. பயங்கரம் க்ரிப்பாக இருக்கும் அந்த எல்லா ஆக்ஷனும். ஸோ அப்படி ஒரு கதை எனக்கு அமையும் போது தான் இந்த ஆக்ஷன் என்னால் வெளியில் கொண்டு வர முடியுது. கதையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு படத்தை பண்ணிட்டு போயிட்டுருப்போம், அதுக்கு பேரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எல்லாரும் எடுக்கிறது தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கதை வலுவாக இருந்தால் என்னோடய பலமும் அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு வேற ஒரு ஜானராக கொண்டு அவுட் வந்து கொடுத்துட்றேன் நான். அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக இருக்குது. விக்ரம் மாதிரியான நிறைய திரைப்படங்கள் இப்போ அந்த மோக்கோ போட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சார், நிறைய பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பீஷ்ம பருவம் படத்தில் நீங்கள் தான் நினைக்கிறேன் சார். அந்த கம்போசிங்கே வேறு மாதிரி இருக்கும் சார். அது எப்படி சார் மோக்கோ போட் கேமராக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறீங்க? இல்லை சார், அது வந்து முதல்ல நாங்கள் யூஸ் பண்ணது போல்டு. இதே அமல் நீராஜ் சார் தான் போல்டு தான் முதல்ல நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பீஷ்ம படம் பார்க்குறதும் போல்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு போல்டு யூஸ் பண்ணது மலையாளத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் இண்டஸ்ட்ரியிலே ஹேடுக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போல் கேமராவை ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்னு ஒரு படம், அந்த படத்துக்கு தான் ஃபகத் ஃபாசில் ஒரு படத்துக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே ஷாட்டில் ஒருத்தர் ஒரே கண்டினியூ ஒரு 3 வாட்டி தூக்கி அடிப்பார். ஸோ அதுக்கு தான் முதல்ல எடுத்துருவேன். அப்போ தான் எனக்கே அந்த போல்டோட விஷயம் தெரிஞ்சுது. போல்டில் இவ்வளோ மூமெண்ட்ஸில் இவ்வளோ பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி அது போனோம். போல்டு ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டேன், இது ஒரிஜினல் போல்டு சார், இது மாதிரி இந்த இதில் போகும், இந்த மோஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெக்னிக்கல் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ண முடியுமா சார், இதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ரிகல்சர் வேணும். ஏன்னா ஹேடுனா நாங்கள் பாயிண்டாக மார்க் பண்ணிவிடுவோம், இது வந்து ஆக்ஷனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி, போல்டில் பண்ண முடியாது மாஸ்டர். ஆனால் நீங்கள் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 4 நாள் ரிகல்சர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் சாத்தியம்னாரு. அப்போ நான் அமல் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணலாமா அப்படின்னும், இது ஒரு படம் இருக்குது மாஸ்டர், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மம்முக்கா வச்சு ஒரு ஆல்ரெடி ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படத்தை தான் ரீமேக் திருப்பியும் பார்ட் 2 பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அப்போ கோவிட்லாம் வந்ததால் இந்த படம் பண்ண முடியல. அப்போ அதுக்கு கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம், கோவிட் முடிய போகிற காலத்தில் தான் டக்குன்னு இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீஷ்ம படம் பண்ணாச்சு. ஸோ அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது மம்முக்காவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது எல்லாமே பயந்தாங்க. மம்முக்காவா, அவர் நார்மல் கேமராக்கே கரெக்டாக அவர் வந்து எல்லாமே தெரியும், பட்டு அந்த போல்டில் அந்த மார்க்கெலாம் என்ன ஏஜ் என்ன சாதிச்சவர், அவரை வச்சு போல்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் எனக்கு வந்துச்சு. நான் சொன்னேன், இல்லை மம்முக்காட்ட நான் சொல்கிறேன், நம்ம ஒரு கோரியோகிராஃப் பண்ணி நான் காட்டுறேன், காட்டினதுக்கப்புறம் அவர் செய்வார், கண்டிப்பாக அவர் செய்வார்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி காட்டினேன். மம்முக்கா வந்து பார்த்தாரு, மாஸ்டர் இது என்ன இவ்வளோ ஸ்பீட் போகும், நான் எப்படி மார்க்கில் வர முடியும்னு. சார் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் மார்க் போட்டிருக்கேன் சார், இங்கே ஒரு ஆக்ஷன் அடித்தோன்னா கேமரா மூவ்மெண்ட் வரும்போதே நீங்கள் அந்த மார்க் போயிடுங்க சார், அங்கே அடித்தா அந்த மார்க் வந்துடுங்க சார், இங்கே ஒரு ஃபாலிங் விழுவோம், இங்கே ஒரு வெப்பன் எடுங்க சார் அப்படின்னு ஒரு மார்க் கொடுத்துட்டேன். ஒரு 4 வாட்டி மானிட்டர் பார்த்தாரு, போல்டோட ஒரு வாட்டி பார்த்தாரு, 5ஆவது வாட்டி பார்த்தாரு, டேக் போலான்ட்டார். உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பசங்க கூட வச்சு திணற ஒரு டைமில் இவ்வளோ ஒரு பெரிய லெஜெண்ட், அந்த ஆக்ஷன் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ மூமெண்ட்டுக்கும் கரெக்டாக வந்து மார்க்கில் நின்று பண்ணுவார். ஸோ அதுதான் ஒரு லெஜண்ட் மம்முக்கா. உங்களோட படங்கள்லேயே பெஸ்ட்டு தள்ளுமாலை பற்றி பேசணும் அப்படின்னா படம் முழுக்க ஃபைட்டு சார். அதுக்கு முன்னாடி மின்னல் முரளின்னு அவர் கூட நான் ஒரு படம் பண்ணதால் அவரோட ஸ்கில் எனக்கு தெரியும்.
ஸோ இவரை வச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம் மலையாளத்தில் நல்லதாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நான் டேரக்டர்கிட்ட அப்பப்போ டிஸ்கஷனில் உட்காருவேன். உட்காரும்போது சார் ஒரு ஃபைட்டும் ஒரு ஜானரில் பண்ணலாம் சார், ஒரு ஒரு டோனில் பண்ணலாம் போது அவரோட தம்பி தான் கேமராமேன். ஸோ நம்ம பேசும்போது அவர் பயங்கர எனக்கு சப்போர்ட். மாஸ்டர் என்ன பண்ணலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட் வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு ஒன்றா இருக்கும்போது அப்போ தான் அந்த படத்துக்கு தான் மோக்கோ போல்டு எடுத்துகிட்டு வந்தேன். முதல்ல ஒரிஜினல் போல்டு, இப்போ தான் நான் மோக்கோ போல்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2வது வருஷன் தான் மோக்கோ போல்டு. மோக்கோ போல்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். சேத்தன் சொல்லிட்டு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வந்தாங்க. அவங்க வந்து போல்டு ரேட்டோட கொஞ்சம் கம்மியான ரேட்டு, மலையாள பட்ஜெட் படம்ன்றதால அந்த மோக்கோ போல்டை யூஸ் பண்ணோம். ஸோ வந்து முதல்ல பேசினோம். அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்லாம் மார்க்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து கல்யாண மண்டபத்தில் அந்த மோக்கோ ஆக்ஷன் எடுத்திருப்பேன். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு தியேட்டர் ஃபைட் வரும்போது நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் தியேட்டர் ஃபைட்டோட ரெஃபரன்ஸ் நிறைய படங்கள் நம்ம தேடும் போது கம்மியாக தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன் நம்ம படம் எல்லா படத்தையும் நம்ம பார்க்குறோம், நம்ம படத்தை ஏன் மற்றவங்க பார்க்க வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒன்று தோணுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், தியேட்டர் ஃபைட்ஸ் யூஸ்வலாக இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டாக கோவிட் முடிஞ்ச காலத்தில் ஒரு தியேட்டர் வந்து ரெனிவேஷன் பண்ணுறாங்க கேரளாவில் ஒரு ஊரில். இப்போ அந்த ஊரில் போய் தேட்டரே விலைக்கு வாங்கிட்டார் டேரக்டர். விலைக்கு வாங்கிட்டாருன்னா டெமாலிஷ் பண்ணித்தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். ஸோ எல்லா சேரையும் எடுத்துகிட்டு எல்லாம் டோட்டலாக எடுத்துகிட்டு எங்களோட எக்யூப்மெண்ட்லாம் உள்ளே வச்சு தேட்டர் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி அப்படி எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் தான் அது. அதுதான் சொன்னேன், அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு இன்றைக்கி நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டருங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வாழ்த்துனாங்க. இன்றைக்கி அவங்க கூடலாம் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன்றது தள்ளுமாலை வச்சு தான். ஓகே சார், கங்குவா படம் பற்றி பேசும்போது சார், ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதுக்கான காஸ்டியூம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சண்டை வடிவமைக்கும் போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு சார்? கண்டிப்பாக ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம பேடிங்லாம் வைக்கலாம். ஸோ ட்ரைபல் மாதிரி ஒரு படங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கல் முள் எல்லாமே நிறைய லொக்கேஷன்லாம் அப்படி இருக்கும் நம்ம லொக்கேஷன். அவங்களுக்கு பேடிங் கூட வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்புறம் வெதர், இந்த காலையில் கூலிங்கில் வந்து மேக்கப் போடுவாங்க, ஒரு 3 மணிக்கு மேக்கப் போடுவாங்க. ஏன்னா ஹீரோ அவரே ஒரு 3-4 மணிக்கு வந்துடுவார் சூர்யா சார். அவர் வரதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் ஒரு 100 பேருக்கு மேலே மேக்கப் போடுவோம். ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். அந்த குளிர் காலத்தில் அந்த மாதிரி பேர் பாடியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஃபாலிங்ஸ்லாம் விழுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குளிர் காலத்துலலாம். அப்புறம் ரோப்ஸ் கட்ட முடியாது, ரோப்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அவங்கள ஆர்னஸ் போட முடியாது, உள்ள ஆர்னஸ் போட்டால் இதாக மார்க் போயிடும். அதனால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆஃப் ஆர்னஸ் வச்சு அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் படம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான படம் தான். ஆனால் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய முயற்சியாக நாங்கள் எடுத்தோம். இது வரைக்கும் யாரும் தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு முயற்சியாக நாங்கள் எடுத்தோம். அது நாங்கள் நினச்ச வெற்றி அடையலைன்றது ரொம்ப வருத்தம் தான். ஆனால் படமாக வந்து அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணி இறக்கிட்டாங்களே தவிர அது ஒரு நல்ல படம் தான். உண்மையிலேயே அதில் வந்து எவ்வளோ பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. நெகட்டிவே சொல்லி அந்த படத்தை வந்து பண்ணிட்டாங்க. பட் அந்த படத்தோட உழைப்பை யாருமே சொல்லலை. சூர்யா சாராக இருக்கட்டும், அந்த படத்தோட கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு மெனக்கட்டாக இந்த படத்துக்காக எல்லாரும் தூங்காமல் இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் போய் பார்த்து பண்ண அவராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் மேக்கப் விடியங்காலில் 2 மணிக்கு வருவாங்க, ஒரு 60-70 பேர் வருவாங்க, ஷிஃப்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், நடிகர்களுடைய அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், லைட்மேன்ஸாக இருக்கட்டும், ஸ்டென் கலைஞராக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக அந்த படத்தில் சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ ஒர்க்கையும் ஒரு விமர்சனன்ற பேரில் சாதாரணமாக அதை தூக்கி போட்டாங்க. ஆனால் அதையே வந்து ஓடிடியில் பார்த்துட்டு எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி படம் எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக இந்த படத்தை மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு எந்தோ லாங்குவேஜ் படத்தை மாற்றம் விட்டு மல்லிகைன்னு யாரையோ புகழ்கிற நீங்கள் நம்ம ஊரில் ஒரு சின்ன தவறு இருந்தால் மன்னிச்சுட்டு அந்த படத்தை பேசியிருக்கலாம், கொண்டாடலாம், ஒரு முறை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு முயற்சின்னு சொல்லியிருக்கலாம், தமிழ் சினிமாவின் ஒரு வளர்ச்சி முயற்சின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த ஒரு டேரக்டருக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 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 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியிலே அழிக்கணும்னு ஒரு டீம் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, இப்படியும் ஒரு சினிமாவை அழிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமான மனசில் பதிஞ்சிருச்சு. ஓகே சார், இந்த மாதிரி நீங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் ஒரு பக்கம் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்த படக்குழுவுமே வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த படத்துக்கான விமர்சனங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக அடுத்தடுத்து வந்து அந்த படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகும்போது சார், உங்களுடைய மனநிலை நீங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ சொன்னீங்க. இப்போ அடுத்த படம் ஒர்க் பண்ணும்போது இதோட பாதிப்பு இருக்குமா சார் உள்ள? ஆமாம் சார், இருக்கும். ஒரு படத்துக்கு இருக்கும்போது இப்போ நான் விடாமுயற்சிக்கும் அதே மாதிரி தான் பேசினாங்க. நான் நிறைய பேர் நான் சொன்னேன், இந்த 3 பேர் உட்காந்து பேசுகிறது, இன்னொருத்தர் பேசினார் எல்லாம் சொன்னேன். எல்லாருக்குமே படத்தை வந்து ஏதோ ஒரு அவங்க மேலே இருக்கிற கான்ட்ரவர்சி இல்லை என்னவோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இதுக்காக ஒரு ஒட்டுமொத்த படத்தில் ஒரு 10 நல்ல விஷயம் இருக்குது, ஒரு 3 நெகட்டிவ் விஷயத்தை வச்சுட்டு ஒரு 10 பாசிட்டிவ் விஷயத்த நீங்கள்
சொல்லாமே அந்த படத்தை வந்து இது பண்ணிடுறீங்க. அதையும் மீறி விடாமுயற்சி எல்லாரும் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து ஃபைட் கோரியோகிராஃபே எடுக்க தெரிலன்னு சொல்கிறேன். இவ்வளோ படங்கள் நான் இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, இத்தனை படங்கள் நான் பேர் சொல்லியிருக்கேன். அவர் அத்தனை படத்தையும் பார்க்கணும் ஒரு பாவம். இவ்வளோ படங்களை நான் பண்ணியிருந்தா கூட அவருக்கு என்னை வந்து கேள்வி கேட்குறாரு, தெரியலன்றார். பரவாயில்ல, தெரியாமே இருக்கட்டும். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணிட்டோம், தெரியல சில விஷயம் தெரியாமல் கூட எனக்கு இருக்கலாம்னு இந்த வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ஒரு பதிலாக இருக்கட்டும் சார். ஆமாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன். அவருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க 3 பேர் உட்காந்து அதாவது நல்லதை கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதேன்னு இருந்த ஒரு இந்த குரங்கு பொம்மை தான் சொன்னேன். உதாரணம் எனக்கு வந்துச்சு சொன்னேன். இவங்க வந்து நல்லதை பேச மாட்றாங்க, நல்லதை பார்க்க மாட்றாங்க, நல்லதை கேட்க மாட்றாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்களோட கேட்டகரியாக இருக்குது. இன்னொருத்தர் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறது தான் சினிமா வரலாறுன்றார். அவர் ஒரு படம்லாம் எடுத்தார். அந்த படத்துலலாம் நீங்கள் ஒரு திறமையை காட்டிருக்கலாமே. பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ பேசுகிறீங்க, எவ்வளோ ஊரறிஞ்ச இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் படத்தில் அப்படி பண்ணியிருக்கலாமே. ஏன் அதெல்லாம் நீங்கள் தோக்குறீங்க? அதெல்லாம் நேரம். நீங்களும் அந்த படம் தோக்கணும்னு நினச்சி எடுக்கல. நீங்களும் நல்லா தான் எடுத்தீங்க. ஆனால் சில விஷயங்கள் மக்கள் கொண்டு போய் சேரும் போது அவங்களுக்கு சிலது பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அதை விமர்சனமாக சொல்லி விமர்சனத்தில் இறக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 3 நாள் கழித்து சொல்லுங்கள். அதில் நல்ல பாசிட்டிவ் விஷயம் சொல்லுங்கள், நெகட்டிவ் விஷயத்த கம்மியாக சொல்லுங்கள். நெகட்டிவ் இருக்குன்னா உங்களுக்கு சொல்கிற உரிமை இருக்குது. ஒரு படத்தையே கவுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு அப்படி ஒரு வன்மம் தெரியல. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களே. இப்போ எங்கள் விமர்சனம், எங்கள் உழைப்பு, நாங்கள் உழைக்கிறோம். எங்கள் உழைப்பை நீங்கள் கிண்டல் பண்ணி தான் நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க சோறை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ எங்களை பாராட்டணும். எங்கள் உழைப்பு இல்லைன்னா உங்களோட அடுத்த பொழப்பு என்னன்ற கேள்விக்குறி தானே உங்களுக்கு. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு தொழிலை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாகி வாங்க. நீங்கள் பேசுகிறது தான் ஒரு அறிஞர் பேசுகிறாருன்னா அவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ அறிஞர், அவங்களோட பேச்சை நம்ம கேட்கலாம். இப்போ இவ்வளோ சாதிச்சிருக்காரு, இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். எதையுமே சாதிக்காமல் சினிமாவில் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒரு விரக்தியில் வந்து சினிமாவை வந்து இப்படி பேசுகிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த தொலைக்காட்சி நேரம் மூலமாகவும் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து எங்கள் படங்களை நீங்கள் எங்கள் படங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. அதில் இருக்க பாசிட்டிவ் விஷயத்த சொல்லுங்கள், நெகட்டிவ் கொஞ்சம் சொல்லுங்கள், பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது அதை சொல்லுங்கள். எத்தனை தொழிலாளிகள் பிழைப்பாங்க, அத்தனை தொழிலாளி வயிற்றுச்சல் விடுமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேர்க்குறது உங்களுக்கு இல்லை, உங்களை ஜென்ரேஷனுக்கு சேர்க்குறீங்க இந்த பாவத்தெல்லாம். தொழிலாளிய வயிற்றுச்சல், தொழிலாளியோடைய சாபம் வந்து சாதாரணமாக கிடையாது. ஏன்னா அவ்வளோ உழைக்கிறோம். யாருமே அந்த கொடுக்குற காசோட 100 மடங்கு அதிகமாக தான் இன்றைக்கி தொழில். எங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு நினைக்கிறீங்க தொழிலாளிக்கெல்லாம்? அவங்களுக்கே தெரியும். குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்கிற ஒரு டெக்னீஷியன் டீமாக இன்றைக்கி எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களோட அத்தனை பேர் உழைப்பை நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு படத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறீங்க. அப்போ அடுத்த ப்ரொடியூசர் எப்படி படம் எடுக்க வருவாங்க தைரியமாக? எவ்வளோ கஷ்டங்கள், எந்த ப்ரொடியூசர் நம்புவாங்க இந்த மாதிரி வந்தால்? அதனால் தயவுசெய்து நீங்கள் அடுத்த முறையாவது நீங்கள் கொஞ்சம் நல்ல விஷயத்த படத்தில் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள், தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு சிலரோட அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் பல பேருடைய பல வருஷ உழைப்பே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது அப்படின்ற ஆதங்கத்தை அழகாக சொன்னீங்க சார். இதுக்கப்புறம் கேட்பாங்க அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக கேட்கணும். கேட்கலன்னா அவங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் உண்மையிலே அவங்களுக்கு அந்த உடைய பலனை அனுபவிப்பாங்க.